இந்த பதிவு உங்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் ஒரு வேலையை பெற போராடுவதை கற்பனை செய்து பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு ஏதோ ஒரு அலுவலகத்தில் 9 to 5 வேலை கிடைக்கும். வேலை திருப்தி இல்லாமல் நாள் முழுவதும் கடினமாக உழைத்தாலும் குறைந்த ஊதியமே கிடைக்கும். உங்கள் குறைந்த சம்பளம் காரணமாக நீங்கள் வாங்க விரும்பும் விலையுயர்ந்த பொருட்களை சமரசம் செய்து அரை மனதுடன் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த பெண்ணும் அல்லது பையனும் போராடும் நபரை திருமணம் செய்து கொள்ள விரும்பாததால் உங்களுக்கு பொருத்தமான மணமகன் அல்லது மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க உங்கள் பெற்றோர் போராடுகிறார்கள். இறுதியாக நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்கள். சில வருடங்கள் கழித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல தசாப்தங்களுக்கு முன்பு நீங்கள் குழந்தையாக இருக்க விரும்பிய ஆடம்பரத்தை நீங்கள் அவனுக்கு அல்லது அவளுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்த போது கடினமாக உழைக்கவில்லை என்பதற்காக வருந்துகிறீர்கள். உங்களை நீங்களே குற்றம் சாட்டுகிறீர்கள். இப்போது நீங்கள் வாழ்க்கையை சம்பாதிக்க இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். இப்போது நீங்கள் விரும்புவது உங்கள் குழந்தை தனது எதிர்காலத்தில் இதை எதிர்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதே. இப்போது நீங்கள் உங்கள் பணியிடத்திற்கு சொகுசு காரில் செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு பங்களாவில் வசிக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை பற்றி பெருமைப்படுகிறார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீங்கள் விரும்பும் எந்த ஆடம்பரத்தையும் வாங்க முடியும். நீங்கள் இனி விலைப்பட்டியலை சரிபார்க்க வேண்டாம். உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நீங்கள் பல தசாப்தங்களுக்கு முன்பு விரும்பியதைப் போலவே உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேண்டும்? நிச்சயமாக இரண்டாவது தான் வேண்டும். யாரும் படிக்க விரும்பவில்லை, ஆனால் எல்லோரும் ஆடம்பரமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். ஆனால் உங்கள் ஆறுதல் மனப்பான்மையிலிருந்து வெளியேறாமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒருவர் சந்திக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் வருத்தம். அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மற்றவர்கள் தூங்கும்போது படிக்கவும், மற்றவர்கள் தாமதிக்கும் போது முடிவு செய்யுங்கள், மற்றவர்கள் பகல் கனவு காணும்போது தயாராகுங்கள், மற்றவர்கள் ஒத்தி வைக்கும் போது தொடங்குங்கள், மற்றவர்கள் சோம்பலில் இருக்கும்போது வேலை செய்யுங்கள், மற்றவர்கள் வீணடிக்கும் போது சேமிக்கவும், மற்றவர்கள் பேசும்போது கேளுங்கள், மற்றவர்கள் முகம் சுளிக்கும் போது சிரிக்கவும், மற்றவர்கள் வெளியேறும் போது நிலைத்திருங்கள். அனைவரும் வருந்தும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுவீர்கள். வாழ்க்கையில் ஒருவர் சந்திக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் வருத்தமே.